தக் லைஃப் டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்துல நம்ம உலக நாயகன் கமலஹாசன், எஸ்டிஆர், திரிஷா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் கேங்ஸ்டர் ஆக்ஷன் திரைப்படம். மணிரத்னம் டைரக்ஷன்ல ஒரு ஆக்ஷன் படம் போடுறா உம்மால தூக்கி சொருடா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஏதோ மனுச்சு விட்டுருவாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் ஐயோ சாமி, அதுல இன்னொரு முக்கியமான ஒரு டயலாக் இருக்கு. என் தங்கச்சியை தேட போய் தானே உன்னை கூட்டின்னு வந்தாரு, அப்போ நீ எனக்கு தானே அதையும் அவரே வச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வரும் பாருங்க. எவன்டா இந்த டயலாக் ரைட்டர், அவனை கூட்டின்னு வாங்கடா, அவனுக்கு ஒரு தங்க காப்பு செஞ்சு போகணும்டா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த தக் லைஃப். ஏற்கனவே சம்பவம் முடிஞ்சிருச்சு, ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அபிஷியலா இந்த திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்தாகணும். ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உலக நாயகன் கமலஹாசனுடைய படம் 8 வாரம் கழிச்சு ஓடிடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்தியில ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறப்போற ஒரு படமா இந்த படம் இருக்க போகுது. ஸோ 8 வாரம் அந்த இடத்துல ஓடிடி அப்படின்ற மாதிரி சொன்னாதான் அந்த மல்டிபிளெக்ஸ்ல தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த படத்தை 8 வாரம் கழிச்சு ஓடிடியில் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட கொடுத்து தியேட்டர்ல கொண்டு வந்தாங்க. வெளிவந்து 2 நாள் கூட ஓடல, அது அப்புறப்பட்ட பிரச்சனை. அவங்க எதிர்பார்த்தாங்க 8 வாரத்துக்கு மேல ஒரு 100 நாள் ஓடும் அப்படின்ற மாதிரி. ஆனா 2 நாள் கூட ஓடாம ஒரு மிகப்பெரிய தோல்வி பெற்ற படமா மாறி போச்சு. ஆஃப்டர் நம்ம இந்த படத்தை சீக்கிரமா நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்டீம் பண்ணிடலாம், 4 வாரத்துல ஸ்டீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை போச்சு. சரி சார், நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம், பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு என்ஓசி தேவைப்படுது. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கோம் 8 வாரம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் ஆல்ரெடி மல்டிப்ளெக்ஸ் கிட்டலாம் அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க, நாங்கள் 8 வாரம் கழிச்சு தான் நான் ஓடிடியில் கொடுப்போம், ஸோ அதனால நாங்கள் 4 வாரத்தில் போட மாட்டோன்ற மாதிரி நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க. அவங்க கிட்ட இருந்து, அதாவது மல்டிப்ளெக்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் ஒரு என்ஓசி வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இந்த படத்தை 4 வாரத்தில் ஸ்டீம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் சொல்ல, இவங்க போய் அவங்க கிட்ட என்ஓசி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 8 வாரம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ 4 வாரத்துக்கு மாத்துறீங்க, அதுக்கு ஃபைனா ஒரு 25 லட்சம் நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ஓசி தரோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒன்று சொல்ல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் இருக்கு, இந்தி மட்டும்தான் பிரச்சனை. ஸோ இந்தியே நான் 8 வாரம் கழிச்சு ஸ்டீம் பண்ணு, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா 4 லாங்குவேஜ்ல 4 வாரத்தில் ஸ்டீம் பண்ணு, இந்த மாதிரி முடிச்சிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்தியும் 4 வாரத்தில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணதுனால இப்போ 25 லட்சம் ஃபைன் போட்டு ஃபைன் கட்டிட்டு என்ஓசி வாங்கிட்டா இந்த படம் 4 வாரத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்துடும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.